தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. கடைசி அவர் சொல்லி முடிக்கிறாரு, உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். இயேசு நம்மளை ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னைக்கு இயேசு உங்களை ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. சொல்லுங்க, அநேகருக்கு நன்மையை கொண்டு வரும்படி, அநேகருக்கு கண்ணீரை துடைக்கும்படி, அநேக கட்டுகளை உடைக்கும்படியாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கும்படியாக தான் இயேசு உங்களை தெரிந்து கொண்டாரு. இது வரைக்கும் நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா, இன்னையிலிருந்து இயேசு சொல்கிறாரு, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தி, நீங்க இருக்கிற இடங்களில, சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடங்களில, இருக்கிற கிராமங்களில, இருக்கிற மாவட்டத்துல, இருக்கிற மாநிலத்துல, இருக்கிற இந்திய தேசத்துல உங்களை இவனமாய் கர்த்தர் அடையாளப்படுத்த போறாரு. அவர் தெரிந்து கொண்ட நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.